அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை பார்க்கலாம். இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏடுகளிலும் மூசா நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏடுகளிலும் உள்ள செய்திகளை விளக்கமாக கூறவும். சூரத்துல் அலால தஃப்சீர் இப்னு கசீரில் தேடுங்கன்னு குழு கொடுத்துருந்தோம். மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரிகள் சரியான பதிலை அழகான முறையில் அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அல்லாஹ் நம் அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக, ஆமீன். தஃப்சீர் இப்னு கசீரில் சூரத்துல் அலா 87வது அத்தியாயத்தில் 1 to 13 அந்த தஃப்சீர் இப்னு கசீரில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக இது முந்தைய வேதங்களிலும் உள்ளது, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிவஸல்லம் ஆகியோரின் ஏடுகளிலும் உள்ளது. அதாவது முந்தைய வசனங்களில் கூறப்பட்ட நற்போதனைகள் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் மற்றும் மூசா அலைஹிவஸல்லம் ஆகியோரின் ஏடுகளிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏடுகளில் என்ன இருந்தது என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவை அனைத்தும் முன்னுதாரணங்களாக இருந்தன என்று கூறிவிட்டு சிலவற்றை விவரித்தார்கள். ஆதிக்கமும் சோதனையும் வழங்கப்பட்ட மன்னரே, உலகை சேகரிப்பதற்காக நான் உன்னை அனுப்பவில்லை, மாறாக அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கும் எனக்கும் இடையே தடையை ஏற்படுத்துவதை தடுப்பதற்காகவே உம்மை அனுப்பினேன். அநீதி இழைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் அவனது பிரார்த்தனையை நான் தட்ட மாட்டேன். பிறகு நான் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களின் ஏடுகளில் என்ன இருந்தது என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவை அனைத்தும் படிப்பினைகளாக இருந்தன என்று கூறினார்கள். மரணத்தை உறுதியாக அறிந்திருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பவனை பற்றி நான் வியப்படைகிறேன். நரகத்தை உறுதியாக அறிந்திருந்தும் சிரிப்பவனை பற்றி நான் வியப்படைகிறேன். உலகத்தையும் அது தனது உரிமையாளர்களை மாற்றிக்கொண்டே இருப்பதையும் கண்டும் அதில் அமைதி காண்பவனை பற்றி நான் வியப்படைகிறேன். விதியை நம்பியும் இழப்பை கண்டு சோகத்தில் ஆழ்ந்து விடுபவனை பற்றி நான் வியப்படைகிறேன். மறுமை விசாரணையை நம்பியும் அமல் செய்யாமல் இருப்பவனை பற்றி நான் வியப்படைகிறேன். இது நசையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கேள்வியை பார்க்கலாம். தன் அடியார்களுக்கு இடையே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா தீர்ப்பு வழங்கி முடித்து நம்பிக்கையாளர்களை சொர்க்கச் சோலைகளுக்கும் நிராகரிப்பாளர்களை நரகத்தின் அதல பாதாளத்திற்கும் அனுப்பிய பிறகு இப்லீஸ் தன்னை பின்பற்றியவர்களிடம் என்ன கூறுவான்? சூரா இப்ராஹிமில் 20வது வசனத்துக்கு மேலே தஃப்சீர் இப்னு கசீரில் தேடினீங்களாக்கு இதற்குண்டான பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பி கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.